ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். சொல்லுங்க, கனி முக்கியமா வரம் முக்கியமா? அப்புறம் பாருங்க, ரெண்டுமே இப்போ ரெண்டுமேன்னு வாங்க. இதே நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி யார் என்ன சொன்னா, கனி தானே முக்கியம், நானே வரோம் அப்படின்னு வாங்க. ஏன்னா நமக்கு மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்னா, இந்த கேள்வியே தப்புன்னு சொல்லணும். இது முக்கியமா அது முக்கியமான்னு கேட்கவே கூடாது. பாருங்க, நீ ஒன்று முக்கியம் இல்லைன்னு சொல்லும் போது ஆவியானவருடைய ஒரு பாருங்க மறந்துடு, அது வெறும் வரங்கள் இல்லை, ஆவியின் வரங்கள். ஒரு புறாக்கு எப்படி, புறா ஆவியானவருக்கு அடையாளம். புறா ஆவியானவர் புறா இல்லை, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அடையாளம் அப்படின்னா ஒரு ரெக்க ஆவியின் கனிகள்னா ஒரு ரெக்க ஆவியின். சொல்லுங்க, அப்போ ஒன்று இல்லை என்ன, அப்போ எப்படி பறப்பீங்க? இன்னைக்கு சபை ஏன் பறக்கல? சபை ஏன் இன்னைக்கு பெரிய அளவில் பவர்ஃபுல்லாக இல்லை? சபை ஏன் இன்னைக்கு பெரிய அளவில் ஒன்றும் பண்ணலன்னா ஒரு ரெக்கை இல்லாமலே இருக்குது. ஏன்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வேளை நமக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் ஆண்டவருக்கு அதில் சந்தோஷமா? அப்போ நான் கேட்குறேன், இந்த 5 வகை ஊழியம் எதுக்கு? நீங்கள் எதுக்கு விசுவாசி ஆகணும்? எதுக்கு நமக்கு அப்படியே ரசிக்கப்பட்டோம்னா அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துடலாமே? நம்மளை பரலோகம் தான் தேவனுடைய மேன்மைன்னா அப்படியே போயிடலாமே. நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? ஏன் இந்த பூமியில் நமக்கு என்ன வேலை? சொல்லுங்க, நீங்க பரலோகத்துக்கு போறதா இல்லை? எவ்வளோ பேரை என்னால் கூட்டிட்டு போக முடியுமோ நான் கூட்டிட்டு போகணுன்றதுக்காகவா? சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க, நீங்க சொல்லலைன்னா அப்புறம் ஒன்றும் நடக்காது. நீங்க ஆசையா படுறது இல்லை. சொல்லுங்க, எத்தனை பேரை நீங்க, அப்போ நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா நீங்க போயிடலாம். ஆனா வரங்களை செயல்படுத்தும் போது உங்க கூட எக்கச்சக்கமான ஆத்துமாக்களை மேல கூட்டிட்டு போக முடியும். அதான் சொன்ன ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். ஒரு காரியம் ஒரு வரங்களையே வேண்டான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, உங்க கணவன் நல்லவனாக இருக்கணுமா வல்லவனாக இருக்கணுமா? கேள்வியே தப்பு இல்லைங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் கணவன் நல்லவனா இருந்தா போதுங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, நல்லவனா இருக்கட்டும், ரொம்ப நல்லவனா, வீட்டில் ஹெல்ப் பண்ணி உங்களை கண்ணே மணியே மானே தேனேன்னு கொஞ்சம் உங்களோட நல்லா எல்லாம் பண்ணுங்க. நல்லவனா இருக்கிறதுக்கு குணாதிசயம் வேணும். வல்லவனா இருக்கிறதுக்கு திறமை வேணும், எபிலிட்டி. ஆண்டவர் நல்லவரா வல்லவரா? கேள்வியே தப்பு. சொல்லுங்க, ஆண்டவர் வெறுமனே நல்லவர்னா அற்புதத்துக்காக ஜெபிக்காதீங்க, சுகத்துக்காக ஜெபிக்காதீங்க. அவர் நல்லவருங்க. 3 வேளை போஷிச்சு நடத்துவார், அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியில கூட்டிட்டு வந்தது நல்லவரா இருக்கிறதுனாலே வல்லவரா இருக்கிறதுனாலயா? நல்லவரா இருக்கிறதுனால வல்லவரா இருக்கிறதுனால. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏன் கூட்டு வந்தாரு? ஃபர்ஸ்ட் அவர் நல்லவர், அதனால அவங்கள நேசிச்சாரு. அப்புறம் அவர் வல்லவர், அதனால பலத்த கிரியினால எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தார். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட மனதில் இருக்கிற இதெல்லாம் ஜஸ்ட் இதுதான். ஹல்லேலூயா. சின்ன சின்ன துளிகளை உங்க மைண்ட்ல எவ்வளவு பேர் சொல்றீங்க ஆண்டவர் பேசுறாருன்னு? மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம. ஹல்லேலூயா. நல்லவனா வல்லவர்னான்றது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கனி அவனுடைய குணாதிசயம், வரங்கள் அவனுடைய திறமை. ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நல்லவனா மட்டும் இருந்தா பத்துமா அப்படின்னா இல்ல. என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் நல்லவர் மட்டும் இல்லை. நம்ம எப்போதுமே பாடும்போது அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்னை நேசிக்கிற அளவுக்கு நல்லவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, என்னை நேசிக்கிறதுக்கு அவர் நல்லவர், எனக்காக எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவர். என் ஆண்டவர் நல்லவர் மட்டும் இல்ல, வல்லவரா இருக்கிறாரு. அதே போல நானும் நல்லவன் மட்டும் இல்ல, நான் வல்லவனா இருக்க போறேன். நல்லவன் மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. நான் நல்லா இருந்தா பரலோகத்துக்கு நான் போவேன். நான் வல்லவனா இருந்தா என் கூட ஒரு 1000 பேரை கூட்டு போவேன். எப்படி? அற்புத அடையாளங்களை வைத்து, வரங்களை வைத்து.